எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பார்க்கலாங்க. எங்கள் அம்மாவோட டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. அவங்க செய்கிற அந்த சிக்கன் கிரேவி, அதுவும் மழைக்கு சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. அவங்கக்கிட்டேருந்து கற்றுட்டு வந்தேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு போடுறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கிட்டாங்க. அது ஆயிலில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க. அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டாங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டாங்க. அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி, பெரிய தக்காளி நான் எடுத்துக்கிட்டாங்க. அதையும் நான் அந்த 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதங்கிட்ட பிறகு எடுத்து வச்ச ஸ்பைசஸை அதை அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறமா அது கூட 2 பெரிய பூண்டு உரித்து அது கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை அந்த வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்து வதக்கிட்டாங்க. நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்தேன். அரைச்சி வச்சதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து 3 இல்லை 4 விசில் வைங்க. சிக்கன் நல்லா பாயில்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க இருக்கும் கன்சிஸ்டன்சி. பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.